Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. திரு காதர் மொய்தீன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். IOML உடைய தலைவர். ஐயா வணக்கம், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? மந்திரி சபையில் பங்கேற்கிறீங்களா? ஆமாங்க, அமைச்சரவையில் பங்கேற்பதற்காக முடிவு பண்ணியிருக்கோம். எங்க எம்எல்ஏங்க 2 பேர் இருக்காங்க. அதுல யாருக்கு கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்ணத்தான் 11 மணிக்கு உயர்மட்ட முஸ்லீம் லீகுடைய உயர்மட்ட குழுவை கூட்டியிருக்கோம். அதுலதான் முடிவு எடுப்போம் யாருங்கிறத. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பதவி ஏற்பன்னு சொல்லியிருக்கிறாங்களே, சோ இந்த தவணையில நீங்க அது வேற. நாங்க இந்த முடிவு எடுக்கலையே, 11 மணிக்கு தான் கூடுவோம். ஸோ இன்னைக்கு காலையில் இருக்கிற அமைச்சர்களுடைய பட்டியலில் IOML தலைவர்கள் இருக்க போகிறது இல்லையா? IOML ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்க போகிறது இல்லை. நாங்கள் எங்கள் பேர் இருக்காது. ஓ சரி சரி. நாங்கள் 11 மணிக்கு தான் சார் கூடி முடிவு எடுக்க போகிறோம். சரி. ஸோ இப்போ இன்னொரு தவணை பதவியேற்பு விழா இருக்கும். ஸோ அதில் தான் இன்னொரு தவணை இன்னொரு பதவியேற்பு விழாவில் இருக்கும். அதில் தான் நீங்கள் பங்கேற்க போறீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு எக்ஸ்பான்ஷன்ல இல்லை. இன்னைக்கு பதவியேற்பு விழாவில் நாங்கள் இல்லையே. அது சரி. இது ஒரு அழைப்பும் கிடையாது, நாங்களும் இல்லை. பட் கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு. கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க பங்கு கொள்ளணும்னு இல்லையா? ஆமா, பங்கு பெறுறதுங்கிறது ஆல் இண்டியா கமிட்டி எல்லாத்தோடைய கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்துட்டோம். இப்போ 2 எம்எல்ஏ தான் நாங்கள் வச்சிருக்கோம். சரி. அதுல யாருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி 11 மணிக்கு உயர்மட்ட குழு முடிவு செய்ய இருக்கு. ஐயா, நீங்க ஒரு மூத்த தலைவர், உங்களை திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தாரு. தொலைபேசியிலும் உரையாடல்கள் நடந்திருக்க கூடும். வலியுறுத்தி கேட்டுக்கிட்டாங்களா நீங்க பங்கு கொண்டாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு? என்ன கோரினாங்க உங்கள்கிட்ட? இல்ல அந்த நாங்க நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்துருக்காங்க. எந்த நிபந்தனையும் வச்சு சொல்லல. அவங்க எங்களுக்கு அமைச்சர்களை சேர சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அது நாங்க பெருசா மதிச்சோம். ஏன்னா நாங்க கேட்காத ஒரு இதை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. பெருமனதோட அவங்க செய்தாதான் நாங்க நம்பணும். அதனாலதான் முடிவு எடுத்திருக்கோம். 11 மணிக்கு நாங்க கூடி 2 எம்எல்ஏல யாருக்கு பொறுப்பு கொடுக்குறதுங்கிறது தெரியும். ஒரு இடம் கொடுத்துருக்காங்களா IOMLக்கு அமைச்சரவையில? ஒரு அமைச்சருக்கு தான் வழி. ஓகே. நீங்க அமைச்சரவையில இடம் பெற்றா நீங்க தாவேகா கூட்டணியில அங்கம் பெறுவீங்க அப்படின்னு பொருளாயிடும் இல்லையா? நீங்க தமிழக வெற்றி கழக கூட்டணியில அலுவல் பூர்வமாக இணைய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். நல்ல ஆட்சி நடத்த சொல்லி அதில் தொடர வேண்டும். இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். அமைச்சரவையில சேர்றதுக்கான முடிவு பண்ணி அறிவிக்க இருக்கிறோம். இப்ப நீங்க அமைச்சரவையில இடம்பெற்றா உங்களுடைய தேர்தல் உறவும் கூட தமிழக வெற்றி கழகத்தோடு தான் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது தேர்தல் காலத்துல முடிவு செய்ய வேண்டிய விஷயம். பட் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள உங்கவர்கள் அமைச்சர்களா இருப்பாங்க. நீங்க இந்த கூட்டணியில் தானே போட்டியிட முடியும். அதுதானே இயல்பானது. சொல்ல முடியாது. எல்லாம் ஆண்டவனுடைய அருள் எதுவோ அது நடக்கும். இது நல்ல ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சிக்கு நாங்க உதவி செய்யறோம், துணை நிற்கிறோம். அது எங்க கூட்டணியில எங்களையும் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. வரவேற்கிறோம். ஒரு எம்எல்ஏ சூஸ் பண்ணி 11 மணிக்கு அறிவிக்கிறோம். ஐயா, பட் அதுதானே இயல்பானது. நீங்க மந்திரி சபையில இடம்பெற்றா தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து தேர்தலில் களமாடுவது தானே இயல்பு. நீங்க மந்திரி சபையில இருப்பீங்க, ஆனா இன்னொரு கூட்டணியில் அங்க வைப்பீங்க அப்படின்னா அது பொருந்தாதே. இல்ல, அதை பத்தி இப்ப அங்க பேசவே இல்லை. கூட்டணி பத்தி எல்லாம் நாங்க பேசல. மந்திரி சபையில இடம்பெறோம். பட் மந்திரி சபையில இடம்பெறுவீங்க, ஆனா கூட்டணியில வேற நிலைப்பாடு சாத்தியம். கூட்டணி பத்தி நாங்க அந்த பேச்சே பேசுறீங்க. மந்திரி சபையில இடம்பெறோம், அவ்வளவுதான். நீங்க மந்திரி சபையில இடம்பெற்றாலும் திமுக கூட்டணியில தான் தொடருவீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது நீங்க சொல்ற கருத்து. மந்திரி சபையில இடம்பெறோம். இந்திய முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மந்திரி சபையில இடம்பெறோம். முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. அதை தாண்டி உங்களுடைய தோழமை இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை அதிமுகவுடைய ஒரு பிரிவு இதுல சேர்ந்தா, மந்திரி சபையில சேர்ந்தா நாங்க எங்களோட நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு. அது போல ரிசர்வேஷன்ஸ் நாங்க எந்த டிமாண்டையும் வைக்கலீங்க. நாங்க எந்த
எந்த டிமாண்டையும் வச்சு நாங்க ஆதரவு கொடுக்கல. சரி, தமிழ்நாட்டுல ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த தாவேக்காவுக்கு எங்க ஆதரவை கொடுத்துருக்கோம். அவங்க எங்களை மந்திரி சொல்லி சேர சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க பரிசீலனை பண்ணி அறிவிக்க இருக்கோம். CV சண்முகம் இவங்களை போன்றவர்கள் மந்திரி சபையில இடம்பெற்றா உங்களுக்கு அதுல ஆட்சேபனை இல்லை? இல்ல, அந்த கண்டிஷன் நாங்க போட்டு சேரலையே. பட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்களே அந்த நிலைப்பாட்டை அவங்க கொள்கை, அது அவங்க கொள்கை சார், அவங்க கொள்கை. நாங்க எந்த கண்டிஷன் போடலையே. ஓகே, சோ இதன் மூலமா தெற்குல நீங்க வந்து தமிழ்நாட்டுல கேரளால 2 மாநிலங்கள்லயும் மந்திரி சபையில பங்கு கொள்ற ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லையா? அது வரலாற்று நிகழ்வு தான், வரலாற்று நிகழ்வு தான். வருங்காலம் தொடரும். ரைட், வருங்காலத்துல இப்படிப்பட்ட வரலாறு தொடரும். ரைட். நன்றி திரு காதர் மொய்தீன். தேங்க்யூ வெரி மச். Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.